ஓகே. ஓகே கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கும் குரூப்ல வந்து ஒரு சீட் ஷீட் மாதிரி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? சிஎஸ்எஸோட சீட் ஷீட். அதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் அது வந்து அதுல இருந்திருக்கும். ஸோ எதுக்காக அதை அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல ஆக்சுவலி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த பிடிஎஃப்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி யூஸ் பண்றது அப்படின்னு பாக்குறப்போ அந்த ஸ்டைல் ஷீட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் அது உங்களுக்கு ஒரு சீட் ஷீட்டா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணோம். ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட் நீங்க அப்கமிங் டெவலப் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அதை யூஸ் பண்ணி தாராளமா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே அந்த சீட் ஷீட் வந்து ரிசீவ் ஆச்சு. கரெக்டா? ஓகே, சூப்பர். இன்கேஸ் எதுவும் குரூப்க்கு நம்ம சென்ட் பண்ணலாம்னா நீங்க உங்க மென்டார்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, சூப்பர். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த பிடிஎஃப்ல இருக்க ஸ்டைல் ஷீட் இருக்குல்ல, ஐ மீன் அந்த ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ், அதுல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்குள்ள எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு க்ளோன் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபிளிப்கார்ட், அமேசான், ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்க வெப்சைட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஒரு க்ளோன் மீன்ஸ் ஒரு டூப்ளிகேட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், அவங்க அந்த வெப்சைட் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம லைவா பண்ணுவோம். ஸோ பண்றப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு நாலேஜ் வந்து அந்த HTML CSS வேலை வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம வந்து கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு HTML நான் வந்து இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த HTML என்ன கவர் பண்ணுது அப்படின்னா, அந்த பிடிஎஃப்ல இருக்க ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இந்த HTML கவர் ஆயிடும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுக்கு நம்ம HTML CSSல யூஸ் பண்றோம், எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கான கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னையோட CSS வந்து உங்களுக்கு முடியுதுன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் HTML டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹெட்டர் பாடி எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்குள்ள சம் கண்டென்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்லாம் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் வந்து அலைன்மெண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெட்டர்ல ஆக்சுவலி இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் அவுட்புட் நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நமக்கு அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். பிகாஸ் நம்ம எந்த வித CSS அண்ட் எதுவுமே நம்ம வந்து இன்னும் இங்கே ஆட் பண்ணல. கரெக்டா? ஸோ அப்போ என்னோட அவுட்புட் பார்க்கறதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த ஷீட்ல இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம வந்து இங்க ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி நீங்க பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம், இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி HTML நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு CSS நான் இங்க வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு CSS எடுத்துக்கிட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அதோட பாடியை நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணணும். கரெக்டா? பிகாஸ் நம்மளோட எல்லா கண்டென்ட்டுமே எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா, ஒரு பாடி டேக் உள்ள தான் நம்ம கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் அப்போ நம்ம ஒரு பாடியை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். கரெக்டா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், பாடின்ற டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மீன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாடி எடுத்துக்கிட்டாலே நம்ம என்னென்ன அதில் போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து அதோட மார்ஜின் அண்ட் பேடிங் சூஸ் பண்ணணும்.
அண்ட் முக்கியமான விஷயம் வந்து லைன் ஹைட். அதாவது லைன் ஹைட் அப்படிங்கிறது ஒரு 2 லைனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்றது தான் லைன் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த 4 விஷயத்தையும் நம்ம இந்த பாடி ப்ராப்பர்ட்டிக்குள்ள நம்ம போட போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அண்ட் நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த கிளாஸ்ல கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் வந்து இன்ட்ராக்டிவ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ நீங்க எவ்வளவுக்கு இன்ட்ராக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சூப்பரா அந்த கிளாஸ் நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ ரெடியா எல்லாரும்? ஓகே, ஒரே ஒரு தம்ஸ் அப் தான் வருது. ஓகே ஓகே ஃபைன், லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே சரி, ஓகே கைஸ். ஸோ இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாடி நான் அலைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். நான் பாடி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறேன், ஒரு ஃபாண்ட் நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றது யாராச்சும் தெரியுமா? ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். சொன்ன ஆளை ரிப்பீட் பண்ண வேணாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஆளுக்கு நீங்க சான்ஸ் கொடுங்க. அப்போதான் நம்ம வந்து எல்லாத்துக்கூடையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் நான் ஒரு விஷயம் கேட்டா ப்ராப்பரா ஸ்பீடா வந்து நீங்க ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ நரேஷ் சொன்ன மாதிரி நம்ம ஃபாண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபாண்ட் ஃபேமிலின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஃபாண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சம்திங் ஒரு ஃபாண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஃபாண்ட் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இதுக்கு நம்ம வந்து ப்ராப்பரா அந்த எட்ஜஸ் நம்ம வந்து ப்ராப்பரா அலைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? பார்டர்ஸ் நம்ம வந்து ப்ராப்பரா அலைன் பண்ண போறோம். ஓகே சூப்பர். ஸோ அப்புறம் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து ஓகே பேடிங் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி பேடிங்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ நான் இந்த இடத்துல 20 பிக்சல் போட்டுக்கிறேன். அது ஏன் போட்டுங்கிறத நான் இதோட அவுட்புட் பார்க்குறப்ப நான் சொல்றேன். ஓகே, பேடிங் போட்டேன். அட் தி சேம் டைம் மார்ஜின் நான் போட்டுக்கிறேன். ஸோ மார்ஜின் நான் 0ன்னு வச்சுட்டேன். ஓகே, இப்போ என்னோட 2 லைனுக்கு இடையில இருக்க கேப் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? எனிஒன் டக்குன்னு சொல்றீங்களா? அதாவது என்ன கேட்கறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்கு அப்படின்னா, இந்த 2 லைனுக்கு இடையில இருக்க கேப்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? ஓகே சூப்பர். ஸோ நான் லைன் ஹைட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்னோட பிட்வீன்ல இருக்க அந்த கேப் நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ 1.6 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க பாடியை நான் வந்து ஓரளவுக்கு அலைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், பேடிங் கொடுத்துருக்கேன், மார்ஜின் கொடுத்துருக்கேன். ஸோ நான் பேடிங் நான் 0வே கொடுக்கலாம். ஆனால் நான் ஏன் 20 பிக்சல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இப்போ எனக்கு எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, லெஃப்ட் சைட் கார்னர்ல ஸ்டார்ட் ஆகாம ஒரு லிட்டில் பிட் தள்ளி எனக்கு வந்து எல்லா லைனுமே எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ இது ஏன் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம பேடிங் வந்து 20 பிக்சல் கொடுத்தனால எனக்கு இங்க ஸ்டார்டிங் பண்ண கேப் வந்து கொஞ்சம் ஒரு 20 பிக்சல் தள்ளி எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அது பேடிங் 0ல வச்சிங்க அப்படின்னு 0ல வச்சிங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையர் லெஃப்ட் சைட் ஸ்கிரீனை தள்ளி, அதாவது எவ்வளோ ஒட்டி இருக்குமோ அவ்வளோ ஒட்டி இருக்கும். ஸோ எப்படி அது வந்துச்சுன்னா, நான் அங்கே பேடிங் 0 கொடுத்தனால. ஸோ இன்கேஸ் எனக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு 20 பிக்சல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேப்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும். ஓகேவா? இதுக்காக தான் நம்ம வந்து அந்த பேடிங்ல 20 பிக்சல் போட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் லைன் ஹைட்டுங்கிறது வந்து இந்த 2 லைனுக்கும் இடையில இருக்க கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் நம்ம அந்த லைன் ஹைட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் ஒரு வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு 1.6 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடியை நம்ம வந்து அலைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் நம்ம வந்து இதுல வந்து மாடிஃபை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், ஹெட்டர்னு போட்டுக்கிறேன். அட் தி சேம் டைம் இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபூட்டர் ரெண்டுமே நான் ஒரே ப்ராப்பர்ட்டில நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு டெக்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சென்டர்ல வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? எனிஒன் டக்குன்னு சொல்றீங்களா? ஓகே சூப்பர். ஸோ டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்ட். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர். கரெக்டா? ஓகே ஃபைன். அப்போ நான் அவுட்புட் போய் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து என்னோட ஹெட்டர் மட்டும் அண்ட் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா,
சிஎஸ்எஸ் டெமோங்கிறது என்னோட ஹெட்டர் கரெக்டா, பிகாஸ் என்னோட ஹெட்டர்ல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் டெமோ கிளாஸ்ன்னு போட்டிருக்கேன் கரெக்டா. அப்போ எனக்கு சிஎஸ்எஸ் உடைய அந்த டெமோ கிளாஸ் லைன் என்ன ஆயிடுச்சுன்னா சென்டர்ல வந்துருச்சு, பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்றத போட்டிருக்கோம் கரெக்டா. ஓகே, அண்ட் ஓகே அது ஆக்சுவலி இதுல இருக்கு நினைக்கிறேன், ஹைட்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃபூட்டர், அதாவது காப்பிரைட், அது என்ன போட்டிருக்கேன் என்னோட ஃபூட்டர்ல அப்படின்னா அந்த காப்பிரைட் சிம்பிள் 2025 சிஎஸ்எஸ் டெமோ கிளாஸ் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அதுவும் எனக்கு எப்படி அவுட்புட்ல மாறிடுச்சுன்னா எனக்கு சென்டர்ல மாறிடுச்சு கரெக்டா. ஸோ எனக்கு ப்ராப்பரா ரெண்டு விஷயமும் சென்டர்ல மாறிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னோட பேக்ரவுண்டை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்துருச்சு கரெக்டா. ஸோ நான் நானே போட்டுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், விச் இஸ் வந்து ஒரு ஸோ நான் 333 போட்டுக்கிறேன், ஒரு பிளாக் கிரே மாதிரி. ஓகேவா, சரி ஓகே. இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோட ஃபூட்டர் அண்ட் ஹெட்டர்ல. ஓகேவா, பட் என்னோட ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஒயிட்ல வைக்கணும்னா என்ன கோட் இங்க டைப் பண்ணலாம் நெக்ஸ்ட் லைன்ல? எனிஒன்? கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர், ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ நான் கலர்ன்ற டேக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் வந்து எனக்கு ஒயிட் வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னோட அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல இருக்க ஃபாண்ட், அதாவது ஃபாண்டோட கலர் எனக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஒரு ஒயிட்ல மாறிடுச்சு கரெக்டா. ஸோ புரியுதா எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு? எல்லாத்துக்குமே கிளியரா? ஓகே சூப்பர். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும், பட் டியூ டு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் ஃபாஸ்டா போறேன். ஓகேவா, இன்கேஸ் இது டவுட் இருந்தாலும் நீங்க ஆஃப்டர் தி கிளாஸ் நீங்க வெயிட் பண்ணி நீங்க டவுட் கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா, ஓகே. நான் இப்போ வந்து என்னோட ஃபாண்ட் நான் கலர் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட இந்த இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாக்ஸுக்கும் உள்ள இருக்க அந்த ஃபாண்ட்டுக்கும் கேப் எனக்கு வந்து சுத்தமா இல்லை கரெக்டா. நான் என்ன சொல்றேன்னா இந்த சிஎஸ்எஸ்ன்ற ஃபாண்ட்டுக்கும் அதுக்கு மேலேயும் கீழே எனக்கு வந்து ப்ராப்பரான கேப்ஸ் இல்லை, ஒரு டஞ்சனா இருக்க மாதிரி இருக்கு. அப்போ நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம்? ஓகே சூப்பர். ஸோ பேடிங் யூஸ் பண்ணலாம் கரெக்டா. ஸோ பேடிங் யூஸ் பண்ண என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 15 பிக்சல் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு ப்ராப்பரா ஒரு கேப் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு கரெக்டா. அந்த பேக்ரவுண்ட் பார்டருக்கும் உள்ள இருக்க ஃபாண்ட்டுக்கும் எனக்கு ப்ராப்பரான ஒரு கேப் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. சேம் ஃபார் எப்படி ஹெட்டருக்கு மாறிச்சோ அதே மாதிரி எனக்கு ஃபூட்டருக்கும் எனக்கு மாறிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே ஃபைன், சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து ஒரு அளவு டைம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா செக்ஷன் நம்ம வந்து இருக்கு கரெக்டா. ஸோ அதுக்கு நம்ம சம் டெக்கரேஷன்ஸ் ஒரு மாடிஃபை நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், என்னோட செலக்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், விச் இஸ் செக்ஷன் கரெக்டா. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட செக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து எனக்கு ஒட்டி இருக்கு கரெக்டா. எனக்கு ப்ராப்பரா அலைன்மெண்ட் வேணும், அதாவது எனக்கு பார்டர் ப்ராப்பரா இருக்கணும்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? எனிஒன்? ஓகே சூப்பர். மார்ஜின் ஒரு 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே சூப்பர். அண்ட் as usual சேம் தான், எனக்கு கண்டென்ட் பேஜின் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னொன்னு நான் கண்டிப்பா கொடுக்கணும். என்னது அது? padding. ஓகே சூப்பர். ஸோ பேடிங் கரெக்டா. பேடிங் நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா சேம் 20 பிக்சலாக கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு பார்டர் நான் போடணும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. அப்போ நான் வந்து என்ன டேக் யூஸ் பண்ணலாம், என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? பார்டர்லயே யூஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர், பார்டர்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் பார்டரோட அந்த லைனோட திக்னஸ் வந்து நான் 1 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட பார்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா எனக்கு சாலிடா இருக்கணும், லைக் ஒரு சிங்கிள் லைன்ல இருக்கணும் கரெக்டா. ஸோ நான் அப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஒயிட் மாதிரி. ஓகேவா, ஓகே. இப்போ எனக்கு ஒரு ஓகே எனக்கு கலர் ஐ திங்க் கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன். நான் டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ என்னோட பார்டர் கலர் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, எனக்கு வந்து மார்ஜினல் பேடிங் நடந்திருக்கு கரெக்டா. லெஃப்ட் சைட் ப்ராப்பரா அலைன் ஆயிருக்கு, அதே மாதிரி டாப்பும் எனக்கு ப்ராப்பரா அலைன் ஆயிருக்கு. இந்த வெளியும் அலைன் ஆயிருக்கு, உள்ளயும் அலைன் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் என்ன பண்ணிருக்கேன், பார்டர் கொடுத்திருக்கேன். அப்ப எனக்கு பார்டரும் வந்து ப்ராப்பரா எனக்கு வந்து வந்துருச்சு கரெக்டா. ஓகே, ஸோ செக்ஷன் நான் கொடுத்தப்போ எனக்கு வந்து இங்கேயும் மாறிடுச்சு அண்ட் இங்கேயும் நான் செக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் கரெக்டா. பாக்ஸ் மாடலுக்கும் என்ன வெளியே டேக் கொடுத்துருக்கேன்னா செக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபிளெக்ஸ் பாக்ஸ்க்கும் என்ன கொடுத்துருக்கேன், செக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, லைக் கிரிட்டுக்கும் தான் கொடுத்துருக்கேன், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கேன், காமனா செக்ஷன்றதை நான் போட்டிருக்கேன் கரெக்டா. அப்போ நான் செக்ஷன் அங்க சிஎஸ்எஸ் டேக்ல நான் வந்து ஒரு செலக்டரா சூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள மாடிஃபை பண்ணப்போ எனக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, என்னோட எல்லா பாக்ஸ் அவுட்டர்லயும் எனக்கு ப்ராப்பரா வந்து எனக்கு ஒரு பார்டர் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு கலர் நான் கொடுத்தது எனக்கு ப்ராப்பரா எல்லா செக்ஷனுக்கும் எனக்கு வந்து வந்துருச்சு கரெக்டா. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நான் காமனா எல்லாத்துக்கும் என்ன வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செக்ஷன் அப்படின்றதுக்கு தான் டேபிளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லிஸ்ட்டுக்கும் நான் செக்ஷன் தான் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கும் செக்ஷன், லைக் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செக்ஷன்ஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நேம் வச்சிருக்கேன் ஓகேவா. அப்போ நான் என்னோட சிஎஸ்எஸ் செக்ஷன் சொல்லிட்டு செலக்ட் பண்றப்போ எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா, என்னோட என்டையர் செக்ஷன் எங்கெங்க செக்ஷன் போட்டேனோ அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பார்டர் அண்ட் அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, மார்ஜின் பேடிங் கரெக்டா. புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இப்போ எனக்கு பார்டர் வந்துருச்சு. ஓகே, அந்த ரேடியஸ் நம்ம வந்து ஆக்சுவலி அங்கேயே வந்துருச்சு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்டர் ரேடியஸ் நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ரேடியஸ் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா மாறிடுச்சு கரெக்டா. ஸோ அதுக்காக நான் என்ன கமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, எனக்கு இதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன டேக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? எனிஒன்? பேக்ரவுண்ட். ஓகே, சூப்பர். ஸோ பேக்ரவுண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் அதோட கலர் வந்து சம்திங் கொடுக்குறேன். ஓகே லைக் ஒரு கலர் எனக்கு வந்திருக்கு, பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கலர். ஓகே, நான் வந்து ஒரு நான் ஒயிட்னே வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு லைட் ஒரு கிரே அண்ட் மிக்ஸ்டு ஒரு ஒயிட் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃபார் அந்த ஃபாண்ட் கிளியரா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட என்டையர் செக்ஷன்ல இருக்க பேக்ரவுண்ட் எனக்கு என்ன மாறிடுச்சு, ஒரு கலர் நான் இங்க என்ன கலர் கொடுத்தேனோ அது மாறிடுச்சு. ஸோ நான் இன்னும் டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா, என்னோட செக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு என்ன மாறிடுச்சு அப்படின்னா, நான் அங்க சூஸ் பண்ண கலர் வந்து எனக்கு பேக்ரவுண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எல்லா செக்ஷனுக்கும். ஏன் எல்லா செக்ஷனுக்கும் ஆச்சுன்னா, நான் என்ன கால் பண்ணியிருக்கேன் செலக்டர்ல செலக்ஷன் கால் பண்ணனால எனக்கு என்டையர் செலக்ஷன் எங்கெங்க நான் கூப்பிட்டுருக்கேனோ அது எல்லா இடத்துலயும் எனக்கு வந்து இந்த கலர் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகேவா, புரியுதா என்ன சொல்றேன்னு? கிளியரா எல்லாத்துக்கும் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு? ஓகே ஃபைன். ஸோ எல்லாத்துக்கும் புரியுது தானே நான் சொல்றது? யாருக்கும் புரியாம இருக்கா? ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ செக்ஷனுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் விஷயம், செக்ஷனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஸோ நம்ம இதை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இங்க பாக்குறப்போ நம்ம கிளாஸ் ஆக்சுவலி நான் இங்க இந்த செக்ஷனுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள ஒரு ஹெடர் டேக் யூஸ் பண்ணி ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கேன் விச் இஸ் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு. அட் தி சேம் டைம் அந்த செக்ஷனுக்குள்ளேயே நான் வந்து 1 2 3 4 5 6 7 ஸோ 7 பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி சம் கண்டென்ட் நான் வந்து இங்க போட்டிருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் என்ன பண்ணிருக்கேன்னா ஒவ்வொரு நேம் நான் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனுக்கு என்ன வச்சிருக்கேன்னா கலர் டெமோன்னு வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு பிஜி டெமோ, லைக் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபார் ஒவ்வொரு பேராகிராஃப் டேகுக்கு. ஸோ இது நான் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அசைன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு லைனுக்கும் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன் இங்க? எனிஒன்? கிளாஸ் டெமோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெமோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா டாட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேம் நம்ம கால் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்கோம், கலர் நேம். கரெக்டா? ஐ மீன் டெமோ. ஓகே, ஸோ கலர் ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கலர் டெமோன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா இதோட கலரை நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒரு ரெட் கலர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? எனிஒன்? கலர். ஓகே, கலர். ஸோ ரெட். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கலர் எனக்கு எப்படி, அதாவது என்னோட பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எனக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா திஸ் இஸ் ரெட் கலர் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் என்னோட HTML-ல. நான் அதே மாதிரி CSS-ல கலர் டெமோன்ற கிளாஸ் சூஸ் பண்ணி அதுக்கு நான் ரெட் கலர் வந்து ப்ராப்பர்ட்டியில கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ப்ராப்பரா எனக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ரெட் கலர் அசைன் ஆயிடுச்சு. கரெக்டா? எல்லாத்துக்கும் போய் நடந்திருக்கு அப்படின்னு. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு, பிஜி டெமோன்னு இருக்கு. கரெக்டா? ஓகே, இதோட பேக்ரவுண்ட் என்ன மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு எல்லோ கலர்ல மாத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? எனிவா? பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணணும்? எனிஒன்? சாரி, கேட்கல. டாட் பிஜி டெமோ. ஓகே, சூப்பர். ஸோ டாட் பிஜி அண்ட் டெமோ. ஓகேவா? ஓகே, சூப்பர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், டாட் பிஜி டெமோன்றதா கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், என்னோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்னவா மாறணும்னா எல்லோ மாறணும். அப்போ நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? பேக்ரவுண்ட். வெறும் பேக்ரவுண்ட் இல்லை, விச் இஸ் பேக்ரவுண்ட் கலர். பிகாஸ் நம்ம ஃபாண்ட்டை மாத்திரம் இல்லையா, ஸோ பேக்ரவுண்ட் கலர்ன்றதை சூஸ் பண்ணணும். அண்ட் இதோட கலர் நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா எல்லோன்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் போய் என்னோட இதை பாக்குறேன், எனக்கு அந்த ஃபாண்டோட பேக்ரவுண்ட் கலர் என்டையரா எனக்கு என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எல்லோவா சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்டா? புரியுதா என்ன நடந்திருக்குன்னு? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்ன ஆட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு, ஸோ ஃபாண்ட் டெமோன்னு இருக்கு அண்ட் திஸ் இஸ் டைம்ஸ் நியூ ரோமன் போல்ட் 20 பிக்சல். ஓகே, இந்த லைன்ல என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த லைன் எப்படியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதோட ஃபாண்டோட என்ன ஃபாண்ட்ல இருக்கணும் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கணும். ஓகேவா? அண்ட் இதோட ஃபாண்டோட திக்னஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு போல்ட்ல இருக்கணும். அதோட ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும், 20 பிக்சல்ல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நான் இங்க கேட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க என்ன செலக்டர்ல நான் என்ன நேம் கொடுக்கணும் இந்த இடத்துல? எனிஒன்? எனிஒன்? அதாவது இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பேராகிராஃப் டேகுக்கு நான் வந்து சம் கஸ்டமைஸ் பண்ண போறேன், விச் இஸ் டைம்ஸ் நியூ ரோமன்ல ஃபாண்ட் சைஸ், ஐ மீன் ஃபாண்டோட ஸ்டைல் மாத்த போறேன், அதை போல்டா மாத்த போறேன், அதோட ஃபாண்ட் 620 பிக்சல் மாத்த போறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் CSS-ல என்ன செலக்டர் நேம் நான் சூஸ் பண்ணணும்? எனி அதர்ஸ்? ஓகே, சூப்பர். ஸோ டாட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபாண்ட் டெமோன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதையும் நான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறேன்னா ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ண போறேன். அப்போ நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? எனிஒன்? ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலின்றதை யூஸ் பண்ணிக்கிறேன், விச் இஸ் ஓகே, 1 minute.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன். கரெக்டா? டைம்ஸ் நியூ ரோமன்ல ஆல்ரெடி நான் டைம்ஸ் நான் டைப் பண்ணோன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டைம்ஸ் நியூ ரோமன்றது வந்துருச்சு. கரெக்டா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் பிளஸ் போல்டா இருக்கணும். ஸோ போல்டா இருக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? அதுவும் ஐடியா இருக்கா இருக்கும்? வெயிட். ஓகே, சூப்பர். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ என்ன பண்றேன்னா ஒரு வெயிட் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டா? ஸோ ஃபாண்ட் வெயிட் ஆட் பண்ணிக்கிறேன். அது எனக்கு எப்படி இருக்கணும்னா நான் கேட்டது என்ன அப்படின்னா போல்டா இருக்கணும்னு கேட்டிருக்கேன். கரெக்டா? ஸோ நான் வந்து போல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி அதோட அந்த அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா போல்டில் இருக்கு. தெரியுதா? இப்போ இன்னொரு விஷயம் நான் அதில் கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னா 20 பிக்சல்ல என்னோட ஃபாண்ட் சைஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ நான் இங்கே என்ன கொடுக்கலாம்? என்ன ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம்? எனிஒன்? சரி, அதே வந்துச்சு நினைக்கிறேன். எனிஒன் எனி ஐடியா இருக்கா? அவ்வளோ ஃபாண்ட் சைஸ் நான் மாற்றலாம். ஃபாண்ட் சைஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் அதோட ஃபாண்ட் சைஸ் எனக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு 20 பிக்சல் நான் கேட்டிருக்கேன். கரெக்டா? ஸோ அதே 20 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் போய் அவுட்புட் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த லைன் மட்டும் 20 பிக்சல்ல மாறிடுச்சு. அட் தி சேம் டைம் போல்டா மாறிடுச்சு. அட் தி சேம் டைம் என்னோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டைம்ஸ் நியூ ரோமன்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இப்படி யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃபாண்ட் அண்ட் வெயிட் சைஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் லைன்ல என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கணும்னா சென்டர்ல அலைன் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? எனி அதர்ஸ்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? எனிஒன்? டாட் அலைன் டெமோன்னு கொடுக்கணுமா? ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ டாட் அலைன் அண்ட் டெமோ. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ நான் வந்து டாட் அலைன் டெமோன்றதை கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அது அலைன்மெண்ட் எனக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்கேன்னா சென்டர்ல இருக்கணும்னு கேட்டிருக்கேன். அப்போ நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? ஓகே, சூப்பர். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்றதை யூஸ் பண்ணலாம். கரெக்ட்? ஓகே, ஃபைன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? என்னோட 4th பேராகிராஃப் எனக்கு எப்படி இருக்குன்னா டெக்ஸ்ட் இது சென்டர்ல வந்துருச்சு. யூசிங் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம்? டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ அதுவும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கணும்னா கீழே ஒரு லைன் வரணும். அண்டர்லைன் கீழே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆங்கர் டேக் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லைன் வரும்ல. ஸோ அந்த லைன் நான் வந்து நீ வரணுன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செலக்டர் கொடுக்கணும் அண்ட் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? எனிஒன்? ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செலக்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. அடுத்து நான் சொல்றேன். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் புரியுது இல்லை எதுக்காக நான் அந்த செலக்டர் யூஸ் பண்றோம் அப்படின்றது? ஓகே, ஸோ டாட் டேக்கார் அண்ட் டெமோ கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லைனு கீழே ஒரு அண்டர்லைன் வரணும். அதாவது இந்த லைனு கீழே எனக்கு ஒரு அண்டர்லைன் வரணும். கரெக்டா? அப்போ நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? எனி ஐடியா இருக்கா? சூப்பர். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன்றதை நம்ம சூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியில் அண்ட் வேல்யூல நம்ம என்ன கொடுக்கலாம்னா அண்டர்லைன்றதை சூஸ் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா டெக்ஸ்ட் கீழே எனக்கு ஒரு லைன் மார்க் ஆயிரும். கரெக்டா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் அண்டர்லைன் நம்ம வந்து கொடுக்குறோம்னா யூசிங் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஓகே லெட்டர் அண்ட் வேர்ட் ஸ்பேசிங் டெமோ. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா அதோட லெட்டர் ஸ்பேசிங்கும் அண்ட் வேர்டு ஸோ சிங்கிள் வேர்டோட ஸ்பேசிங்கும் எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பேசிங் டெமோங்கிறத நான் என்ன பண்றேன் என்னோட செலக்டர்ல சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் ஸ்பேசிங் டெமோ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட லெட்டர் ஸ்பேசிங் 2 பிக்சல் கொடுத்துருக்கேன். அட் தி சேம் டைம் வேர்ட் ஸ்பேசிங் 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் which is 5 and ஓகே.
இப்போ நான் போய் பாக்குறேன் எனக்கு என்ன நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஆட் பண்ணிருக்கேன் லெட்டர் ஸ்பேசிங் கரெக்டா. ஸோ லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில இருக்க ஸ்பேசிங் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் வேர்ட் ஸ்பேசிங். ஸோ வேர்ட் ஸ்பேசிங்னா என்ன சிங்கிள் அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கும் இல்ல அந்த ஸ்பேஸை நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐ மீன் அதை அப்டேட் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ தெரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னா ஸோ இந்த கேப்ஸ் ஃபில் பண்றதுக்கு நம்ம வந்து வேர்ட் ஸ்பேசிங் அதாவது எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி காட்டுறேன். நான் என் ஃபைன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவல் சைஸ்ல இருக்கும். ஸோ இந்த சைஸும் எனக்கு ஈக்குவலா இருக்கும். அட் தி சேம் டைம் ஒரு வேர்டு முடிஞ்சோடனே அடுத்த வேர்டு ஸ்டார்ட் பண்றதுக்கான அந்த கேப்பும் எனக்கு எப்படி இருக்கும்னா ஈவனான 5 பிக்சல்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கு எனக்கு ஸ்பேஸ் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணும் ஒவ்வொரு வேர்டுக்கும் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூசிங் இந்த லெட்டர் ஸ்பேசிங் அண்ட் வேர்ட் ஸ்பேசிங் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் ஓகேவா. ஸோ லெட்டர்ல இருக்க கேப் ஃபில் பண்றதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வேர்ட்ல இருக்க கேப்பை ஃபில் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு நம்ம வேர்ட் ஸ்பேசிங்ன்றத ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. புரியுதா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கிளியரா. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்கேன். ஓகே ஸோ இந்த லைன் எனக்கு எப்படி இருக்கணும்னா திஸ் வில் பி அன்மெட். ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த லைன் எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்மால் கேஸ்ல இருக்கு அதாவது ஒரு ஸ்மால் லெட்டர்ல இருக்கு கரெக்டா. ஸோ இது எனக்கு ஒரு அப்பர் கேஸ் அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர்ல நான் மாத்தணும் அப்படின்னா என்ன டேக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அதோட செலக்டரா சூஸ் பண்ணிக்கிறேன் விச் இஸ் கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டெமோன்னு கொடுத்துருக்கேன் கரெக்டா. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் விச் இஸ் கிளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டெமோன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ சேம் ஒரு ஃபாண்ட்ல இருக்க லெட்டர்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அதாவது ஒரு அப்பர் கேஸை மாற்றணும் லோயர் கேஸா மாற்றணும் அப்படின்னா யூஸிங் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் டெமோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓகேவா. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டெமோன்றத சாரி டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த இது யூஸ் பண்ற மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால அந்த ஃபாண்டோட லெட்டர்ஸோட கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் மீன்ஸ் அப்பர் ஸ்மால் லெட்டர்னா லோயர் கேஸ். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றதுனால நம்மளால அந்த லெட்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால்ல இருந்தது எனக்கு என்னவோ கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அப்பர் கேஸ் அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர்ல எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு தெரியுதா. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றது மூலமா நம்மளால ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஃபார் அப்பர் கேஸா இருந்தாலும் சரி லோவர் கேஸா இருந்தாலும் சரி. ஸோ கிளியரா இது இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது ஓகே. ஸோ இதுவும் ஒரு நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒரு புது ப்ராப்பர்ட்டி கரெக்டா. ஓகே ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா இது வரைக்கும் நான் பார்த்த ப்ராப்பர்ட்டில எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னு யாரும் ஃபீல் பண்றீங்களா எனிஒன் எல்லாத்துக்கும் கிளியரா எல்லாத்துக்கும் கிளியரா ஓகே ஃபைன் சரி ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இங்க இருக்க டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஓகேவா. இந்த சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூசிங் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 7 டாபிக்ஸ் அதாவது 7 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நீங்க பண்ணுவீங்க. அதாவது நீங்க பார்த்தது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க மோஸ்ட்லி ஒரு டெக்ஸ்ட்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. இதை தாண்டி இன்னும் பார்க்கணும் நிறைய இருக்கு பட் இதுதான் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. ஓகே நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம் விச் இஸ் ஒரு பாக்ஸ் மாடல் ஓகேவா. ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஹெட்டிங் 2ல பாக்ஸ் மாடல் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கரெக்டா. அண்ட் ஒரு டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் விச் இஸ் பாக்ஸ் டெமோ அப்படின்னு. ஸோ அந்த டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் எ பாக்ஸ் வித் மார்ஜின் பேடிங் பார்டர் ரேடியஸ் அண்ட் பேக்ரவுண்ட். ஸோ இந்த விஷயம் நான் எல்லாமே என்ன பண்ணிருக்கேன் நான் பாக்ஸ்ல நான் ஆட் பண்ணும் அப்படின்றதான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட செலக்டர் சூஸ் பண்ணும். ஸோ என்னோட செலக்டர் என்ன அப்படின்றத நீங்க என்ன சொல்றீங்களா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு anyone box demo. Okay super. So box demo கொடுத்திருக்கேன். Sorry
ஸோ நான் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து அதில் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா மார்ஜின். ஸோ மார்ஜின் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? சேம். எனிவன்? அப்படியே சொல்லிட்டேன். எனிபடி? மார்ஜின். ஸோ மார்ஜின்றதை நான் யூஸ் பண்ணுறேன். கரெக்டா? ஸோ ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இன்னொன்று நான் கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னா இட்ஸ் இஸ் பேடிங். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன்? சேம் பேடிங் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேடிங் நான் சேம் 20 பிக்சலே கொடுத்துக்கிறேன். ஓகே. வேற என்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா பார்டர் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ பார்டருக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? சேம் பார்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்டர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் 2 பிக்சல் கொடுத்துருக்கேன் விச் இஸ் சாலிட் அண்ட் சம்திங் 2 பிக்சல் கொடுத்துருக்கேன் அண்ட் சாலிடா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதோட கலர் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா பிளாக்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் அப்பியர் ஆயிடுச்சு. அதோட பார்டர் எனக்கு கலர் வந்து பிளாக்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எனக்கு என்னோட பாக்ஸோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா இருக்கு. கரெக்டா? அது எனக்கு கொஞ்சம் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? எனிவன்? border radius. ஓகே, சூப்பர். ஸோ வந்து பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ இதுக்கு நான் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன் ஃபார் ஸ்மூத் கர்வுக்காக. ஸோ எனக்கு ஒரு லிட்டில் ஸ்மூத் கர்வ் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னோட பேக்ரவுண்ட் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்? பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கலர் லைட் வந்து லைட் ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இது எப்போ ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்சைட்ல பாக்ஸோட கலர் எனக்கு எப்படியா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு லைட் ப்ளூல எனக்கு வந்து மாறிடுச்சு. ஓகேவா? இதுல நான் இப்ப பண்றதுல எதுவும் டவுட் இருக்கா? பண்ணதில்ல இந்த பாக்ஸ் வச்சு பண்ண டவுட் இருக்கா? எல்லாத்துக்கும் கிளியர் தானே? ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி அதுல நம்ம அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணோம்? மார்ஜின் ஆட் பண்ணோம், அப்புறம் பேடிங் பண்ணோம், பார்டர் போட்டோம், அதுக்கு ரேடியஸ் போட்டோம் அண்ட் ஃபைனலி பேக்ரவுண்ட் கலர் போட்டோம். கரெக்டா? ஓகே. நம்ம இந்த பாக்ஸ் செக்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிளெக்ஸ் பாக்ஸ். ஃபிளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்றது நான் லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். ஒரு இமேஜஸ் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கிட்டா கூட அதுல இருக்க ஒவ்வொரு இமேஜஸோட பாக்ஸ் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னா யூசிங் ஃபிளெக்ஸ் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் 2ல ஃபிளெக்ஸ் பாக்ஸ்ன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ப்ராப்பரா எனக்கு ஹெட்டிங் 2ல ஃபிளெக்ஸ் பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே. அண்ட் தென் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா காமனா ஃபிளெக்ஸ் கண்டெய்னர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 டிவிஷனுக்கும் காமனா என்ன கொடுத்துருக்கேன்? ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுதான் ஃபிளெக்ஸ் கண்டெய்னர். அண்ட் ஒவ்வொரு ஃபிளெக்ஸுக்கும் தனியா என்ன பண்ணிருக்கேன்? கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு பேர் தான் ஃபிளெக்ஸ் ஐட்டம். இந்த மாதிரி 3 இது கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்டா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த செலக்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல அதை சூஸ் பண்றதுக்கு டாட் ஃபிளெக்ஸ் அங்க என்ன நேம் கொடுத்தனோ அதை சூஸ் பண்ணணும். கரெக்டா? ஃபிளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ எனக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ஸ்டார்டிங்ல இந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ்ல ஒரு 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னு? எனிவன் ஞாபகம் இருக்கா? 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் ஃபிளெக்ஸ் பாக்ஸ்ல. எனிவன்? அதாவது இன்லைன் பார்த்தோம், இன்னொன்னு நீங்க சொல்ற ஓகே. ஸோ இன்லைன் பிளாக் அண்ட் ஃபிளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் பார்த்தோம். கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னோட டிஸ்பிளேயோட ப்ராப்பர்ட்டி அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபிளெக்ஸ்ல இருக்கணும். பிகாஸ் நான் வந்து ஃபிளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி பாக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட ப்ராப்பர்ட்டி நான் ஃபிளெக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிளெக்ஸ்ன்னு சூஸ் பண்ற மூலமே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட ப்ராப்பர்ட்டியோட அந்த பாக்ஸ் எனக்கு ப்ராப்பரா வந்து ஃபிளெக்ஸ் அதாவது ப்ராப்பரா அலைன் ஆகும் ஒரு பாக்ஸ் ஷேப்ல. ஓகேவா? அதுக்கான ப்ராப்பர்ட்டியில ஃபிளெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அண்ட் ஓகே. எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா ஃபிளெக்ஸ் 1 ஃபிளெக்ஸ் 2 ஃபிளெக்ஸ் 3ன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராப்பரா சிங்கிள் லைன்ல வந்துருச்சு. எனக்கு இந்த ஃபிளெக்ஸ் 1க்கும் ஃபிளெக்ஸ் 2க்கும் ஒரு கேப் வரணும். அதே மாதிரி ஃபிளெக்ஸ் 2 ஃபிளெக்ஸ் 3க்கும் பிட்வீன் ஒரு கேப் வரணும் அப்படின்னா நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன்? எனிவன்? சூப்பர். நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்ன்றத ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்பேஸ் அரௌண்ட் வேல்யூ கொடுக்குற மூலமா எனக்கு என்ன ஆகும்னா ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து எனக்கு 3த்துக்கும் செப்பரேட் ஆகி ப்ராப்பரா எனக்கு உட்காரும். கரெக்டா? ஸோ அதுக்காக நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்?
ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்றதுல ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பரா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்பேஸ் ப்ராப்பரா ஈவனா எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, எனக்கு அதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணும். ஸோ என்ன நான் கொடுக்கலாம் ப்ராப்பர்ட்டி? பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே ஓகே இப்போ நான் போய் செக் பண்றேன். எனக்கு அந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு சம்திங் ஒரு கலர்ல இருக்கு. கரெக்டா? ஓகே, இப்போ நான் இன்னொன்று என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா பேடிங் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு அதை உள்ள இருக்க ஸ்பேஸ் வந்து எனக்கு ப்ராப்பரா இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்றேன், 10 பிக்சலுக்கு ஒரு பேடிங் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த பாக்ஸ்க்கு ஈவனா வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ கலர் தெரியலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு 3 ஃபிளெக்ஸ் பாக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸுக்கு ப்ராப்பரா எனக்கு அலைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஜஸ்டிஃபை கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராப்பரா எனக்கு கேப்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் ஒரு எக்ஸ்ட்ரா லுக்குக்காக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பேடிங் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த உள்ள இருக்க அந்த பாக்ஸுக்கும் உள்ள இருக்க அந்த கண்டென்ட்டுக்கும் கேப்ஸ் எனக்கு ப்ராப்பரா அலைன் ஆகிறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேடிங் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ பேடிங் வந்து எதுக்குன்னா இன்சைட் ஸ்பேசிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இப்போ அந்த இதை பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்டையரா இந்த 3த்துக்கும் காமனா இருக்க கிளாஸ் நான் கிரியேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3த்துக்கும் காமனா நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா எனக்கு பர்டிகுலரா ஃபிளெக்ஸ் 1, ஃபிளெக்ஸ் 2, ஃபிளெக்ஸ் 3 மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகணும்னா நான் என்ன கிளாஸ் கிரியேட் என்ன நேம் நான் செலக்டர்ல கொடுக்கணும்? எனிஒன்? அதாவது என்ன கேட்கிறேன் அப்படின்னா எனக்கு பர்டிகுலரா ஃபிளெக்ஸ் 1 மட்டும் நான் ஓகே சூப்பர், அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், ஃபிளெக்ஸ் ஐட்டம்ன்றத சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது என்னோட செலக்டர் கிளாஸ் நேம். கரெக்டா? ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன் விச் இஸ் ஒரு லைட். ஓகே, அண்ட் இதோட பேடிங் நான் கொடுத்துக்கிறேன் விச் இஸ் ஒரு 20 பிக்சல். அண்ட் ஓகே, இப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ப்ராப்பர் பாக்ஸ் வெளியே வந்துருச்சு. அதுக்குள்ள எனக்கு இன்னொரு பாக்ஸ் உட்கார்ந்துருக்கு. பட் எனக்கு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த இன்சைட்ல இருக்க பாக்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து ஷார்ப்பா இருக்கு. அது எனக்கு கர்வா வேணும்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? எனிஒன்? பார்டர் ரேடியஸ். ஓகே, பார்டர் ரேடியஸ்ல ஒரு 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ எனக்கு ப்ராப்பரா எனக்கு எட்ஜஸ் ஓகே நான் 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். எனக்கு ப்ராப்பரா எனக்கு இதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. எனக்கு இதோட எட்ஜஸும் எனக்கு வந்து எனக்கு ஸ்மூத்தா வரணும்னா நான் என்ன பண்ணணும்? எனிஒன்? எங்க நான் சேஞ்ச் பண்ணணும்? ஓகே சூப்பர். ஸோ நாங்கள் சேம் அதே பார்டர் ரேடியஸ்ல ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு இந்த பாக்ஸும் எனக்கு எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தான ஒரு கர்வ் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? புரியுதா என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுது எல்லாத்துக்கும்? கிளியரா? எல்லாத்துக்கும் கிளியரா புரியுதா? ஓகே ஃபைன், சூப்பர். ஓகே, ஸோ ஃபிளெக்ஸ் ஐட்டம் கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா கிரிட்டுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், கிரிட்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு H2 டேக்ல கிரிட் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு காமனான ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் விச் இஸ் என்னன்னா கிரிட் கண்டெய்னர். அதுக்குள்ள இருக்க ஒரு 4 கிரிட்டுக்கு கிரிட் ஐட்டம் சொல்லிட்டு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த கிரிட்டை ஓகேவா? சரி, ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரிட் கண்டெய்னரை நான் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன், கிரிட் கண்டெய்னர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நான் என்னன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் டைம் நீங்க பார்த்தது எல்லாமே என்னென்ன பார்த்துருப்பீங்கன்னா இன்லைன் பார்த்துருப்பீங்க, இன்லைன் பிளாக் பார்த்துருப்பீங்க, ஃபிளெக்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க புதுசாக ஒரு டிஸ்பிளே பார்க்க போறீங்க விச் இஸ் என்ன அப்படின்னா கிரிட். ஸோ கிரிட் அப்படின்னா என்ன அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கும் இல்லையா? டேபிள்ஸ் எப்படி இருக்கும்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் லைக் அந்த மாதிரி வரதுக்காக ஒரு 2D ஃபார்மேட்ல வரதுக்காக நம்ம என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரிட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டில நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்றேன். ஓகே. ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில நான் கிரிட்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு கிரிட் மீன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு கிரிட் லே அவுட் நீங்க பாத்துருப்பீங்களா? ஸோ அதை எனேபிள் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில கிரிட்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்கேன்? கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் கொடுத்துருக்கீங்களா? அது என்ன அப்படின்னா எனக்கு ப்ராப்பரா 2 ஈக்குவல் காலம்ஸ் எனக்கு வரணும், 2 ஈக்குவல் காலம் எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன் கிரிட் டெம்ப்ளேட் காலம் சூஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணிருக்கேன். ஸோ 2 காலம்ஸ் எனக்கு வரணுங்கிறதுக்காக ரிப்பீட் 2 போட்டிருக்கேன். எனக்கு அது ஒரு ஃப்ரேம்ல வரணும் அப்படின்றதுக்காக 1 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 2 காலம்ஸ் 1 ஃப்ரேம் அப்படின்னு வரதுக்காக தான் அந்த ரிப்பீட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஐ மீன் டாக்ஸ் அந்த இது வேர்ட்ஸ்க்குள்ள 2,1 ஃப்ரேம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னா எனக்கு 2 காலம் கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் வந்து ப்ராப்பரா 1 ஃப்ரேம்க்குள்ள எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு எல்லா கிரிட்டும் உட்காந்துருச்சு. கரெக்டா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் கேப் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். ஸோ இதுக்கு நான் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கேப்ஸ் ப்ராப்பரா வந்து 10 பிக்சலுக்கு எனக்கு கீழே மேலேயும் ப்ராப்பரா வந்து கேப்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் கேப்ன்றதை கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ திரும்பி நான் என்ன பண்றேன்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த என்டையர் கிரிட்டோட பேக்ரவுண்ட் எனக்கு எப்படி இருக்குன்னா லைட் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. கரெக்டா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்டையர் கிரிட்டுமே எனக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஒரு ஒரு லைக் இந்த கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா? ப்ரௌன் மாதிரி. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன விஷயம் பண்றேன் அப்படின்னா வித் கண்டெய்னர்ல பேடிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ப்ராப்பரா ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு வெளியே அந்த பேக்ரவுண்ட்ல. அதோட பேடிங் கொடுத்தனால ப்ராப்பரா உள்ள இருக்க இன்சைட் கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு அண்ட் ப்ராப்பரா எனக்கு கலைன் ஆயிடுச்சு 2 காலம்ஸ்ல. ஓகேவா? 1 ஃப்ரேம்ஸ் அப்படின்ற இது அந்த அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இப்போ நெக்ஸ்ட் விஷயம் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் கிரிட்னா என்ன அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ நான் கிரிட் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ள கண்டென்ட் நான் மாத்தணும் அப்படின்னா இதுக்குள்ள இருக்க என்ன கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிருக்கணும் அதை நான் சூஸ் பண்ணணும். ஸோ அங்க என்ன கொடுத்துருக்கேன் கிரிட் ஐட்டம் அப்படின்னு. ஸோ கிரிட் ஐட்டம். ஓகே. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. லைட் ஆட் பண்ணிக்கிறேன். அது சேம் டைம் பேடிங் ஆட் பண்ணிக்கிறேன் விச் இஸ் ஒரு 20 பிக்சல். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ கஸ்டமைஸ் பண்றதுதான் 20 பிக்சல் தான் கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அதோட ஃபாண்ட் கலர் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒயிட்டே கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு சென்டர்ல வரணும் அப்படின்றதுக்காக டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டா? ப்ராப்பரா எனக்கு எப்படி வந்திருக்குன்னா என்னோட அவுட்புட் பார்டர் எனக்கு எப்படி வந்திருக்கு ஐ மீன் பேக்ரவுண்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா வித் கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் எப்படி வந்திருக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வந்திருக்கு. கரெக்டா? ஸோ அதுக்காக நான் என்டையர் கண்டெய்னருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்சைட் இருக்கு கிரிட் ஐட்டம். அதாவது கிரிட் ஐட்டம் மீன்ஸ் இங்க நான் கிரிட் 1 கிரிட் 2 இருக்கு இல்லையா? இதை நான் அப்டேட் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட சிஎஸ்எஸ்ல செலக்டர்ல கிரிட் ஐட்டம் சூஸ் பண்ணிட்டு அதோட பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்துருக்கேன் லைட் கிரீன் கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட அவுட்புட்ல இந்த கிரிட் 1 கிரியேட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட்ல கிரீன் கலரா மாறிடுச்சு லைட் கிரீன் கலர்ல. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இங்க வந்து இது ஆட் பண்ணோம். ஸோ பேடிங் உங்களுக்கே தெரியும். ஸோ இன்சைட் ஸ்பேஸுக்காக பேடிங் கொடுத்துருக்கோம் அண்ட் கலர் ஒயிட் கொடுத்ததுக்கு காரணமும் உங்களுக்கு தெரியும். ஏன் கொடுத்துருக்கோம்னா உள்ள இருக்க கண்டென்ட்டோட ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் அங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் டெக்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்கோம்னா சென்டர்ல கொடுத்துருக்கனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா கிரிட்லயும் இருக்க கண்டென்ட் டெக்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்குன்னா சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. கரெக்டா?
ஸோ இப்படிதான் வந்து ஒரு கிரிட் நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல கிரியேட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சா கிரிட் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு? ஓகே ஓகே சூப்பர். ஸோ கைஸ் அட்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டீங்களா? டைம் ஆல்மோஸ்ட் 7:54 ஆயிடுச்சு. இன்கேஸ் யாரும் அட்டன்ஸ் மார்க் பண்ணலன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல குயிக்காக அட்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம இதுக்கு முடிச்சிடலாம். ஓகே ஷார்ப்பா 7:57 வந்துருங்க. எனி ஒன் அட்டன்ஸ் மார்க் பண்ணல அப்படின்னா ஸோ எல்லாரும் மார்க் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா மார்க் பண்ணியாச்சா? எல்லாருமே பண்ணியாச்சா? அவங்களாம் ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? ஓகே 56 ஆயிடுச்சு. ஓகே லெட்ஸ் மூவ் ஆன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் விஷயம் ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், டூல விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம், விச் இஸ் ஹோவர் மீ அப்படின்றத கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ ஹோவர்னா அப்படின்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அது கிட்ட கொண்டு போறப்போ லிட்டில் ஒரு ஒரு லைட்டா ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு நம்ம ஹோவர் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் டெமோ. ஸோ ஒரு பாக்ஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத அதுதான் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல இங்க 2 இது கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செலக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஓகே நீங்களே சொல்லுங்க. நான் அப்போ அந்த பட்டன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செலக்டர் யூஸ் பண்ணணும்? Anyone? BTN. ஓகே சூப்பர். ஸோ .btn சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் வந்து லென்த் அண்ட் ஹைட் கொடுத்துக்கிறேன் 10-20 பிக்சல். ஓகே பார்டர் எனக்கு எப்படி இருக்கணும்னா, எனக்கு எந்த பார்டரும் வேணாம். ஸோ நான் நானுனே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதோட பேக்ரவுண்ட் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, லைக் ஒரு ப்ளூ கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஸோ ஃபாண்ட் கலருக்கு நான் என்ன பண்றேன்னா, கலர் அப்படின்றத சூஸ் பண்ணி அதோட கலர் எனக்கு எப்படி இருக்கணும்னா ஒயிட்னே கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்டா? அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? இதுவும் அகைன் ஃபர்ஸ்ட் டைம் நடத்தணுமா? இல்ல. ஓகே ஸோ ஸ்பீடாவே போறேன். அண்ட் ஃபாண்ட் கலருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா கலர்ன்றதை சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே அண்ட் இப்போ அதோட ரேடியஸ், ஓகேவா, ரேடியஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், சேம் பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகே அண்ட் இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கர்சர். ஓகே சேம். ஸோ கர்சர் பாயிண்டர் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அது ஒரு அங்க நான் அது கிட்ட கர்சரை கொண்டு போனோம், எனக்கு பாயிண்டர் சிம்பிள் எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கர்சர் பாயிண்டர்ன்றத ப்ராப்பர்ட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ எனக்கு நான் அது கிட்ட கொண்டு போனோடனே எனக்கு அதோட என்னோட இதை மவுஸோட இதை பாருங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கு, அந்த பட்டன் கிட்ட கொண்டு போறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு சேஞ்ச். ஸோ இந்த சேஞ்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கர்சர் பாயிண்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஓகே ஸோ இங்க என்ன பண்றேன், ஒரு டிரான்சிக்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டிரான்சிக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் சிஎஸ்எஸ் கிளாஸ்ல. ஸோ அதே தான். ஸோ இதுக்கு ஒரு டிரான்சிக்ஷனுக்கு நான் ஒரு சம் செகண்ட்ஸ் நான் வந்து டைம் லிமிட் செட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும்னா, ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கர்சர் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா பாயிண்டர் சூஸ் பண்ணேன். கரெக்டா? அப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா, அது கிட்ட கொண்டு போறப்போ என்னோட இது வந்து சேஞ்ச் ஆச்சு ஃபர்ஸ்ட். கரெக்டா? ஸோ வந்து இங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ இதுதான் அங்கே நடந்துருந்துச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ டிரான்சிஷன் அப்படின்றத 0.3 செகண்ட்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா,
இதுகிட்ட கொண்டு போறப்ப எனக்கு எந்த ஆக்ஷன் நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா நம்ம இப்போதைக்கு வெறும் பட்டன் ஹோவர் தான் பண்றோம். கரெக்டா? நெக்ஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு அது கிளியரா புரியும். இப்போ நான் என்ன பண்றேன், ஆக்சுவலி இந்த லைன் எதுக்காக அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கிறதுக்காக அந்த பட்டன் கிட்ட கொண்டு போறப்போ லைக் எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெப்சைட் ஸ்க்ரோல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்க்ரோல் பண்றப்போ எனக்கு வந்து ஸ்மூத்தா ஸ்க்ரோல் ஆகணும். ஸோ நான் அப்படி ஒரு டைம் ஸ்க்ரோல் பண்ணாலே எனக்கு ப்ராப்பரா ஸ்மூத்தா ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்றதுக்குலாம் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்னா டிரான்சிக்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கிட்ட நான் கொண்டு போய் நான் மூவ் பண்றப்போ எனக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது இல்ல, லைக் ஸ்மூத் அந்த கர்சரோட மூவ்மெண்ட்டை நான் வந்து லைட்டா ஸ்மூத் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன்னா டிரான்சிஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ஹோவர் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்றேன், அதோட செலக்டரை யூஸ் பண்ணிக்கிறேன், which is button hover அப்படின்றது. ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் எனக்கு எப்படி இருக்கணும், அதாவது ஹோவர் பண்றப்போ என்னோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாறணும் அப்படின்றதுக்காக நான் பேக்ரவுண்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு டார்க் ப்ளூனே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் அதோட பாக்ஸ் ஷேடோ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அப்போ என்ன பண்றேன், பாக்ஸ் ஷேடோ நான் கொடுத்துக்கிறேன், which is 2 pixel. Okay, and ஒரு கிரே. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா என்னோட ஹோவர் பட்டன் அந்த கிளாஸ் டைம் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஹோவர் மீன்ஸ் ஜென்ரலா தெரியும்ல, கிட்ட கொண்டு போறப்போ சம் சேஞ்சஸ் நடக்கிறதா ஹோவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் கிட்ட கொண்டு போறப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு டார்க் ப்ளூ சேஞ்சஸ் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோம், டார்க் ப்ளூ கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நம்ம இங்க இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் அதுக்குள்ள கொண்டு போறப்போ எனக்கு ரெட்டா மாறுது, தெரியுதா? ஸோ இது எப்படி நடக்குதுன்னா யூசிங் இந்த ஹோவர் எஃபெக்ட் மூலியமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்போ என்ன ஷேடோ மீன்ஸ் உங்களுக்கு அதே தெரியும். இது கிட்ட கொண்டு போறப்போ எனக்கு அதோட அவுட்புட், அதாவது இந்த வெளியே பார்த்தீங்கன்னா எனக்கு சம் ஷேடோ மாதிரி வருது இல்லை. ஸோ அந்த ஷேடோக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் இன்னொன்னு இருக்கு விச் இஸ் ஒப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா ஜென்ரலா நம்ம ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம்ல அதோட திக்னஸ்க்காக. ஸோ அதுக்காக நம்ம இந்த லைன் நம்ம கொடுத்துக்கலாம் 0.8 அப்படின்ற மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ எனக்கு அதோட திக்னஸ், அந்த பார்டரோட திக்னஸ்க்காக நான் அந்த ஒப்பாசிட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் நடக்குது இல்லையா? ஸோ இது எதுக்காக நடக்குதுன்னா விச் இஸ் ஹோவர் எஃபெக்ட்னால நமக்கு இது அக்கர் ஆகுது. ஓகேவா? ஸோ புரியுது வரைக்கும் நான் நடந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த டவுட்ஸ் இருக்கிறது வரைக்கும்? Any other doubts? Okay, I think time is 8:02. Okay. ரெட் மட்டும் ஏதாவது நடக்க முடியுமா? புரியல. ரெட் மட்டும். ஓகே சூப்பர், நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது வரைக்கும் நடத்த டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட்? இது வரைக்கும் நடத்தினதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அக்ரிட் நான் லாஸ்ட் நடத்துறேன். அண்ட் இது வரைக்கும் நடத்தின டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 8:02 ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா ஓகே டேபிள்ஸ் இருக்கு அண்ட் லிஸ்ட் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு. ஸோ இந்த 3 கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். வித் ஒரு க்ளோன் வெப்சைட் ரெடி பண்றது எப்படின்றதும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கான செஷன்ல? Okay, fine. So grid, okay. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா கிரிட் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கிரிட்டுங்கிறது வந்து ஒரு டிராயிங் பண்றதா நினைச்சுக்கோங்க. விச் இஸ் ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் நீங்க வந்து ஒரு ஒயிட் போர்ட்ல வரைகிறீங்களா. ஸோ அதுதான் நீங்க என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம கிரிட் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது ஒரு 2D லேயர்ன்றது கூட நம்ம சொல்லலாம். ஸோ 2D லேயர்னா நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2D லேஅவுட் அப்படின்றத சொல்லுவோம். அப்போ 1D லேஅவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா விச் இஸ் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, ஒரு சிங்கிள் பாக்ஸ்க்குள்ள நம்ம பண்றது எல்லாமே வந்து என்னன்னா 1D லேஅவுட். ஓகேவா? 1 டைமென்ஷனல் லேஅவுட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஃபிளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே 1D டைமென்ஷனல் லேஅவுட். லைக் இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம போறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் லேஅவுட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? சிம்பிளா சொன்னோம்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம வந்து போறோம் இல்லையா, அதுதான் வந்து கிரிட். ஸோ ஓகேவா? கிரிட் என்னன்னு புரிஞ்சா?
ஃபர்ஸ்ட் கிரிட் என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் காமனா கிரிட் கண்டெய்னர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், தெரியுதா? அதுக்குள்ள ஒரு சம் கண்டெய்னர் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் which is grid item. ஸோ இன்சைட் இந்த கிரிட் கண்டெய்னருக்குள்ளதான் இந்த கிளாஸ் நேம் வந்து இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல இருக்க அப்டேட் பண்ணேன். ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கிரிட்னு சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்றதுனால நான் ப்ராப்பர்ட்டி என்ன சூஸ் பண்ணிருக்கேன், டிஸ்பிளேல கிரிட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லைன் என்ன அப்படின்னா கிரிட்டோட டெம்ப்ளேட் சூஸ் பண்றதுக்காக கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அது என்ன ரிப்பீட் 2,1 எஃப்ஆர் அப்படின்னா என்னன்னா நான் 2 காலம் கிரியேட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரிப்பீட் 2 அப்படின்றத நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ 2 மீன்ஸ் காலம்ஸ். ஓகேவா? 1 எஃப்ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 ஃபிராக்ஷன், அதாவது அந்த ஸ்பேஸ் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 ஃபிராக்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை ஜென்ரலா. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1 எஃப்ஆர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த 2 காலம்ஸ் எனக்கு எப்படி டிவைட் ஆகும்னா 50-50 எனக்கு பிரிஞ்சுக்கும் அந்த சைஸ். இப்போ எனக்கு இது எப்படி இருக்குன்னா ப்ராப்பரா எனக்கு வந்து ஹாஃப் இது ஃபர்ஸ்ட் இந்த 1 கிரிட் 1 கிரிட் 3 எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஹாஃப் கவர் பண்ணிருச்சு. அடுத்த ஹாஃப் என்ன கவர் பண்ணிருக்குன்னா கிரிட் 2 கிரிட் 4 கவர் பண்ணிருக்குல்ல. ஸோ இந்த கவரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரிப்பீட் 2,1 எஃப்ஆர் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேவா? 50-50 பிரிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லைன் கொடுத்துருக்கோம். புரியுதா இப்போ எதுக்கு அந்த லைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு? இப்ப புரியுதா? ஓகே. ஸோ ஜஸ்ட் 2 காலமா ஈக்குவல் சைஸா பிரிக்கிறதுக்காக தான் இந்த ரிப்பீட் 2,1 எஃப்ஆர்ன்ற லைட் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் கேப் 10 பிக்சல்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கேப்பை வந்து நமக்கு அந்த 10 பிக்சல் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் கிரிட் அதுக்காக நம்ம கேப் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தது உங்களுக்கு தெரியும், என்டையர் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு. அண்ட் பேடிங் உங்களுக்கு தெரியும், இன்சைட் ஸ்பேஸ் கவர் பண்றதுக்கு பேடிங். ஓகேவா? ஸோ புரியுதா என்ன பண்ணிருக்கோம்னு? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், கிரிட் ஐட்டம் கிளாஸ் சூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா லைட் கிரீன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்சைட் தி ஐட்டமோட இது பேக்ரவுண்டுக்கு எப்படியா மாறிடுச்சுன்னா ஒரு கிரீன் கலர்ல மாறிடுச்சு. கரெக்டா? தெரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், சேம் பேடிங் கொடுத்துருக்கேன் ஃபார் இன்சைட் ஸ்பேசிங். அதோட ஃபான் கலருக்காக என்ன கொடுத்துருக்கேன், கலர் ஒயிட்னு கொடுத்துருக்கேன். அண்ட் டெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கணும், சென்டர்ல இருக்கணும். ஸோ அதுக்காக ப்ராப்பரா ஒரு சென்டர்ல கொடுத்துருக்கனால டெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ புரியுதா இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு? ஸோ யார் டவுட் கேட்டா கிரிட் அப்படின்னா என்னன்னு நான் அவரும் கேட்டேன். நன்றிகள் பல. ஓகே சூப்பர். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சா என்ன நடந்துச்சு அப்படின்னு? புரியுது ப்ரோ, புரியுது. ஓகே ஃபைன். ஓகே, வேற டவுட்ஸ் இருக்கா? Any other doubts? No, line space equal line height for difference. ஓகே, லைன் ஸ்பேஸ்க்கும் லைன் ஹைட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா லைன் ஸ்பேஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு இடையில இருக்க கேப் இருக்குல்ல, இந்த கேப் நான் மார்க் பண்றேன், தெரியுதா? ஸோ இந்த கேப்பை நான் வந்து கஸ்டமைஸ் பண்றணும் அப்படின்றதுக்கு லைன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவேன். லைன் ஹைட் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இடையில இருக்க கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நான் லைன் ஹைட்ன்றத சூஸ் பண்றேன். ஸோ இதுதான் அதோட டிஃபரன்ஸ். ஓகேவா? புரியுதா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு? ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? ஓகே गाइस, in case நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட்க்கு பதிலா வேர்ட் ஸ்பேஸ் கொடுக்க கூடாதானா? ஆக்சுவலி கொடுக்கலாம். நல்ல கொஸ்டின் தான். எதுக்காக நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நீங்க மேனுவலா ஒரு விஷயத்த நீங்க நவுத்தணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன்ல நீங்க மேனுவலா எனக்கு பர்டிகுலரா இந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு நவுத்தணும், அதாவது இந்த அளவு மட்டும் நவுத்தணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அந்த லைன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸ்பேஸ் அந்த லைன் யூஸ் பண்ணலாம், லைன் ஸ்பேசிங் யூஸ் பண்ணலாம். எனக்கு ப்ராப்பரா எனக்கு ரெண்டுத்துக்கும் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைன் ஸ்பேசிங் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். அது ஏன் பாக்ஸுக்கு யூஸ் பண்றோம் மீன்ஸ் நமக்கு வந்து ப்ராப்பரா ஈவனா எனக்கு செப்பரேட் ஆகணும். ஒரு 3 பாக்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன பண்ணிருக்கேன், ஒரு 3 பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த 3 பாக்ஸுமே எனக்கு காமனா எனக்கு ப்ராப்பரா 3 பாக்ஸுமே சேம் அளவுக்கு எனக்கு பிரியணும் அப்படின்றத ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அந்த
ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுக்கலாம். இல்ல எனக்கு பர்டிகுலரா இந்த பாக்ஸ் இங்க இருக்கணும், இந்த பாக்ஸ் கொஞ்சம் தள்ளி இருந்தா போதும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க லைன் ஸ்பேசிங் யூஸ் பண்ணலாம். புரியுதா என்ன சொல்றேன்? ஸோ ஈவனா நவுத்தணும்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணலாம். பர்டிகுலரா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் நவுத்துனா போதும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த லைன் ஸ்பேசிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், ஆரல்ஸ் நீங்க லீவ் ஆயிக்கலாம். Okay guys, thank you so much.